ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். நம்மளுக்கு ஒரு சூப்பரான கனவா மீன் கிடச்சிது. நல்ல பெரிய சைஸ் மீன். என் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க பையன் கொண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அதை எடுத்து இன்றைக்கி நீனும் குழம்பு வை, நானும் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் தந்திருந்தாங்க. அதை கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான கனவா மசாலா தான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் சேர்த்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயத்தை நீளவாக்காக கட் பண்ணி சேர்த்து, கருவேப்பிலையும் சேர்த்து, ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்புகள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கனவா மீன் எனக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் கனவா மீன்னால் எனக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் வீட்டுக்காரங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் அவங்கள கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை விரும்பினபடி சாப்பிட்டுக்கிருவோம் கிடைக்கும்போது. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வத்தத்தூளும் என் கலருக்காக சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை அதில் போட்டுக்கிறேன். கனவா மீன் துண்டு ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக இருந்தது. நல்ல பெரிய கனவா பார்த்திங்களா, எப்படியும் 1.5 கிலோவுக்கு மேலே இருந்திருக்கும். நல்ல பெரிய கனவா. அது கூட சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். வத்தத்தூள் 2 டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன் அளவு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உப்பு சேர்ப்பேன். நல்லா உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். சின்ன டம்ளருக்கு சேர்த்துட்டு விசிலில் போட்டுருங்க. குக்கரில் விசிலில் ஒரு 4 விசில் போட்டு எடுங்க. சூப்பரான கனவா மசாலா ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பும் கீரையும் தான். அதுக்கு இந்த மசாலா வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.